ஆகையினால் நாங்கள் அனைவரும் அழுக்கான ஆடைகளை அணிந்திருப்பவர்களை போன்று அதிகமான பாவக்கரைகள் இருக்கக்கூடியவர்கள். எங்களுடைய பாவக்கரைகளை நாங்கள் போக்கிக் கொள்வதற்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது தேவையாக இருக்கின்றது. குறிப்பாக இஸ்திக்ஃபாருடைய நேரமாகிய சஹர் வேளையிலே இந்த ரமதானிலே நாங்கள் விழித்திருக்கின்றோம். அந்த சஹர் வேளையை தயவு செய்து இஸ்திக்ஃபாருக்கான ஒரு நேரமாகவும் நாங்கள் ஒதுக்கிக் கொள்வதற்கு இந்த மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்களையும் நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனென சான்று பார்க்கின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நற்பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எம் மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும் என்ன விடயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மீறாமல் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே என்னையும் உங்களையும் உபதேசிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்திலே அல்லாஹ் தஆலாவிடம் நாங்கள் எங்களுடைய பாவக்கரைகளுக்கான மீட்சிமையை தேடக்கூடிய அல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயத்தை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் எத்தி வைக்கலாம் நினைக்கின்றேன். நாங்கள் அடிக்கடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள். இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே இந்த வார்த்தையை எங்களுக்கு கூறுமாறு கூறிய ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை தன்னுடைய ஒவ்வொரு நாளும் சில நாட்கள் 70 தடவைகளுக்கு மேலாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை. இன்னும் சில நாட்களிலே 100 தடவைகளுக்கு மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பை வேண்டுகிறேன் என்பதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையுடைய அர்த்தம். அரபியிலே இஸ்தக்ஃபர என்று சொன்னால் ஐ தலபல் மக்ஃபிரா, அல்லாஹ்விடம் பாவத்துக்கான மன்னிப்பை வேண்டினான் என்பதுதான் இஸ்தக்ஃபர என்ற வார்த்தைக்கான அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இதனுடைய வார்த்தைகள் என்ன, எந்தெந்த நேரத்திலே தான் நாங்கள் அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை இன்றைய குத்பாவிலே நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த இஸ்திக்ஃபாரை பற்றி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா ஏவுகின்றான். சூரத்து நிசாவிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வஸ்தக்ஃபிரில்லாஹ இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவனும்
பாவங்களை மன்னிக்க கூடியவனுமாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகின்றான். அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கட்டளையிட்டு அல்லாஹ் தஆலா மோமின்களுக்காக வேண்டியும் நபியே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மற்றவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வது, மோமின்களுக்காக வேண்டியும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது தௌஹீதுடன் இணைத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உங்களுக்கு தெரியும், தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய அக்கீதாவிலே, கொள்கையிலே எந்த அளவுக்கு பிரதானமான ஒரு விடயம் என்பது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு நாயன் கிடையாது என்ற தௌஹீதை அல்லாஹ் தஆலா நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இது யாருக்கு சொல்வது? அனைத்து முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மேலும் வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்காக மூமினான பெண்களுக்காக வேண்டியும் நபியே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு வல்லாஹு யஅலமு முத்தகல்லபக்கும் வ மஸ்வாக்கும், அல்லாஹ் தஆலா நீங்கள் தரித்து நிற்கும் பொழுது, தங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய அசைவுகளையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றான், நீங்கள் நடமாடும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அசைவுகளையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து அவனிடத்திலே நான் தௌபா செய்து மீளுகின்றேன், ஒவ்வொரு நாளும் 70 தடவைகளுக்கு மேலாக நான் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்பதாக குறிப்பிட்டார்கள். இன்னொரு அறிவிப்பிலே வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ அக்ஸர மின் 100 மர்ரா, நான் 100 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். இந்த இஸ்திக்ஃபார் என்ற விடயம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விடயம். அது இஸ்திக்ஃபாருடைய இன்னொரு சிறப்பம்சம். அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட ஹதீஸிலே, அபூதர் ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸிலே குறிப்பிடுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து இரக்கமாக நிறைய விடயங்களை அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றான். அடியார்களே, என்னிடத்திலே நீங்கள் உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றேன், என்னிடத்திலே நீங்கள் உடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு உடை அளிக்கின்றேன், அடியார்களே நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். இந்த நீண்ட ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அழகாக இரக்கமாக அழைத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னக்கும் நீங்கள் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக தவறுகளை செய்யக்கூடியவர்கள். எங்களை படைத்த இரட்சகன் எங்களை பற்றி குறிப்பிடுகின்றான், அடியார்களே நீங்கள் இரவு பகலாக தவறுகளை செய்யக்கூடியவர்கள், ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்திலேயே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அக்ஃபிரு லக்கும், நான் உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நீங்கள் பாவம் செய்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால், லவ்லம் துத்னிபு, நீங்கள் பாவம் செய்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை போக்கிவிட்டு வலஜாஅ பிகௌமின் ஆகரீன், இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், ஃபயக்ஃபிரு லஹும், அதற்கு பின்னர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாவத்தை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த விருப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் மீது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய விருப்பத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கலாம். அதே போன்று இந்த இஸ்திக்ஃபார் எங்களுடைய ஏட்டை நிரப்பும். யாருடைய ஏடு மறுமையிலே கொடுக்கப்பட்டால் அவர் சந்தோஷப்படக்கூடிய ஏடாக இருக்க வேண்டுமோ அவர் இஸ்திக்ஃபார் செய்யட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மன் அஹப்ப அன் தசுர்ரஹு ஸஹீஃபதஹு, யாருடைய ஸஹீஃபா அவருக்கு மறுமையிலே சந்தோஷமான ஸஹீஃபாவாக ஏடாக இருக்க வேண்டுமோ ஃபல் யுக்ஸிர் மினல் இஸ்திக்ஃபார், அவர் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யட்டும் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எப்பொழுது நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், எதற்காக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று பார்த்தால், அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது 4 விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. 4 விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அதிகமாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலாவது விடயம், நாங்கள் பாவங்களை செய்தால் நாங்கள் உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன குறிப்பிட்டான்? வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உன்னுடைய பாவத்துக்காக வேண்டி நபியே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நீண்ட ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவான ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், இன்னல் அப்த இதா அஹ்தா ஹதீஅத்தன், ஒரு மனிதர் ஒரு தவறை செய்தால், ஒரு பாவத்தை செய்தால், நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, அவருடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு டொட் விடப்படும், ஒரு கருப்பு அடையாளம், ஒரு கரல் அங்கே பதியப்படும். ஃபைதா ஹுவ நஸஅ, அவர் அந்த பாவத்தை விட்டு வஸ்தக்ஃபர, அவர் இஸ்திக்ஃபார் செய்து மீண்டால், சுகில கல்புஹு, அவருடைய அந்த உள்ளம் அப்படியே வெளுவெளுப்பாக சுத்திகரிக்கப்படும். ஒருவர் பாவத்தை செய்தால் உள்ளத்தில் ஒரு டொட் அல்லாஹ் தஆலா போடுவான். பாவத்தை செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருந்தால் அந்த டொட்டுகள் அதிகரித்து அது துருப்பிடித்த கரையை போன்றிருக்கும். அவர் இஸ்திக்ஃபார் செய்தால் அவருடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டு வெளுவெளுப்பாக மாறும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள். யார் அவ்வாறு இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளங்களாக மாறும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் என்று சொன்னார்கள். கல்லா பல் ரான முத்தஃபிஃபீன் என்ற சூராவிலே 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த அந்த பாவங்கள், அவர்கள் தங்களுக்கே செய்து கொண்ட அந்த பாவங்களுக்காக வேண்டி அவர்களுடைய உள்ளங்கள் அழுக்குகளால் துருப்பிடித்திருக்கின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றானே, இதை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மா மின் அப்தின் யுத்னிபு தன்பன், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஃபயுஹ்சினு துஹூர், உது செய்வதை சிறப்பாக அவன் செய்துவிட்டு பாவத்தை செய்கின்றான், அவனுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. உடனடியாக சென்று அவன் அழகாக உது செய்துவிட்டு சும்ம யகூமு ஃபயுஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்காத்துகள் அவன் சிறப்பாக தொழுதுவிட்டு சும்ம யஸ்தக்ஃபிரில்லா, அவன் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அவன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தால், இல்லா கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை அவனுக்கு மன்னித்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டு பின்வருமாறு ஒரு குர்ஆன் வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மானக்கேடான விடயத்தை செய்த ஒருவன், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட ஒரு பாவி, ஸக்கரல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை அவர்கள் நினைவு கூர்ந்து, فإذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم, அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய ஞாபகம் வந்ததன் பின்னர் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று சொன்னால், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யார் அந்த இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் நல்ல ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். நாங்கள் அனைவரும் இரவு பகலாக தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்யக்கூடியவர்கள். இதே நபி அவர்கள் கூறி தந்த விடயம் என்ன? நாங்கள் அல்லாஹ்வுக்கு முரண் செய்தால், ஒரு பாவத்தை செய்தால், தேவையில்லாத ஒரு வார்த்தையை நாங்கள் பேசினால், தேவையில்லாத ஒரு விடயத்தை யோசையை நாங்கள் கேட்டால், தேவையில்லாத ஒரு பார்வையை நாங்கள் பார்த்தால், இன்னொரு நாங்கள் அனைத்து அவயங்களாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்பொழுதோ நாங்கள் உடனடியாக அல்லாஹ்வின் பால் நாங்கள் மீண்டு அழகாக உது செய்துவிட்டு 2 ரக்காத் நாங்கள் தொழுதுவிட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்படி செய்தால் அந்த பாவக்கரைகளை எங்களுக்கு முடித்துக் கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பாருங்கள், இன்னொரு இஸ்திக்ஃபாருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம், இன்னொரு உன்னதமான ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ் வருகின்றது.
அதனுடைய தமிழ் அர்த்தத்தை குறிப்பிடுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்ததன் காரணத்தினால் ரப்பிக்ஃபிர்லி, இறைவா எனக்கு இந்த பாவத்தை மன்னிப்பாயாக என்று கூறினால் அல்லாஹ் தஆலா கூறுவான், பின்வருமாறு கூறுவான், என்னுடைய அடியான் அவனுக்கு பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு இரட்சகன் இருக்கின்றான் என்பதை அறிந்தானா, அலிம அப்தி, அறிந்து கொண்டானா, அதனால் என்னிடத்திலே பாவக்கரைகளை அவன் போக்கிக் கொள்வதற்கு இஸ்திக்ஃபார் செய்கின்றானா, கஃபர்து லி அப்தி, என்னுடைய அடியானுக்கு நான் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறுவான். சும்ம மக்கஸ மா ஷா அல்லாஹ், பின்னர் அந்த அடியான் பல காலம் இருந்துவிட்டு இன்னொரு பாவத்தை செய்வான். அப்பொழுதும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து மீண்டும் சென்று அவன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அடியானை மன்னிக்க கூடிய ஒரு ரப் இருக்கின்றான் என்பதை அறிந்துதானே அவன் இஸ்திக்ஃபார் செய்கின்றான், அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுவான். மூன்றாவது தடவையும் அவன் என்ன செய்வான், இன்னொரு பாவத்தை செய்துவிட்டு அவ்வாறே இஸ்திக்ஃபார் செய்வான். அப்ப அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான், இந்த அடியான் அவனுக்கு நன்றாக தெரியும் பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு இரட்சகன் இருக்கின்றான் என்று நன்றாக தெரியும், அதனால் தான் அவன் அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்கின்றான், அவனுக்கு நான் தொடர்ந்து பாவ மன்னிப்பை வழங்குவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை தொட்டு எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இது முதலாவது விடயம். நாங்கள் பாவங்களை செய்தால் உடனடியாக நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஒரு இபாதத்தை செய்தாலும் கூட நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். பாவத்தை செய்தாலும் நாங்கள் உடனடியாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் ஒரு இபாதத்தை செய்தாலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் ஏன் செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் செய்த அந்த இபாதத்திலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இறைவா அந்த குறைபாடுகளை மன்னித்தருள்வாயாக என்று கேட்பதற்காக வேண்டி நாங்கள் இபாதத்துகளிலே ஈடுபட்டாலும் முடிந்ததன் பின்னால் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதனால் தான் நாங்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள்? தொழுகை என்பது ஒரு அடியான் தன்னுடைய உடலால் செய்ய முடியுமான ஒரு உன்னதமான இபாதத் தொழுகை என்பது. அந்த உன்னதமான இபாதத்தை நாங்கள் செய்து முடித்ததன் பின்னர் சஹாபாக்கள் எங்களுக்கு அறிய தருகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்வார்கள். முதலாவது, ஒரு பாவத்தை செய்யவில்லை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழகான இபாதத்தை செய்துவிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 தடவை சொன்னதன் பின்னர் தான் அல்லாஹும்ம அந்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் என்ற அந்த ஔராதுகளை நபி அவர்கள் ஓதுவார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிலே ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றான், தும்ம அஃபீலு மின் ஹைது அஃபாதன் நாஸ், நீங்கள் அரஃபாவிலிருந்து அப்படியே வந்து இஃபாதாவுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய கடைசி கடமை நீங்கள் முடிப்பதற்காக வேண்டி நீங்கள் மக்களோடு மக்களாக இஃபாதாவுக்கு சென்றால், தவாஃபுல் இஃபாதாவுக்காக வேண்டி நீங்கள் செய்தால், ثم افيضوا من حيث افاض الناس واستغفروا الله, நீங்கள் அல்லாஹ் தஆலாவை நீங்கள் பாவம் மன்னித்து இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். உன்னதமான இன்னொரு அமல், ஹஜ்ஜை செய்து முடித்ததன் பின்னரும் அவர்கள் இஸ்திக்ஃபாரை நாடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதனால் நாங்கள் ஒரு இபாதத்தை செய்து முடித்தால் எங்களுக்கு மமதை வந்து விடக்கூடாது, எங்களுக்கு ஒரு பெருமை வந்து விடக்கூடாது. நான் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமான அடியான், நான் மாத்திரம்தான் தொழுகின்றேன், நான் மாத்திரம்தான் சதகா கொடுக்கின்றேன், நான் தான் தக்வாதாரி என்ற ஒரு மமதை எங்களுக்கு வந்து விடக்கூடாது. மாறாக எந்த அளவுக்கு நாங்கள் இபாதத்துகள் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதற்கு பின்னர் நாங்கள் இஸ்திக்ஃபாரும் நாங்கள் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரங்களை நாங்கள் பின்னர் பார்ப்போம். அதிலே ஒரு நேரம் தான் இந்த சஹர் வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்வது. உலமாக்கள் கூறுகின்றார்கள், ஏன் அல்லாஹ் தஆலா சஹர் வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்று சொன்னால், அவர்கள் இரவு பூராக தொழுவார்கள். அந்த மூமின்கள் இரவு பூராக தொழுதுவிட்டு அவர்களுடைய அந்த உன்னதமான கடமையை முடிப்பதற்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்கள் தொழுதுவிட்டு இஸ்திக்ஃபார் செய்வதை போன்று நல்ல முஃமின்கள் அவர்கள் இரவு தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடுவார்கள். இதுவும் ஒரு அமல் செய்து முடிந்ததன் பின்னர் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாராகத்தான் கருதப்படும். சஹர் வேளையிலே நாங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் இஸ்திக்ஃபார் ஏன் செய்ய வேண்டும் என்றால், 3வது விடயம், முதலாவது பாவம் செய்தால், 2வது நாங்கள் ஒரு இபாதத்தை செய்தால், 3வது எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றம் தேவை என்று நாங்கள் எண்ணினால்,
சுவர்க்கத்திலே படித்தரங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எண்ணினால் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. மறுமையிலே ஏடு கொடுக்கப்படும் பொழுது அந்த ஏட்டிலே அதிகமான இஸ்திக்ஃபார் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் உயர்ந்த தரஜாக்கள் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இது மூன்றாவது இடம். நான்காவது இடம், நாங்கள் ஏன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய உலக வாழ்க்கையிலே பரக்கத் வேண்டும் என்றால், எங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக அளக்கப்பட வேண்டும் என்றால், எங்களுக்கு அதிகமான பிள்ளை குட்டிகள் கிடைக்க வேண்டும் என்றால், எங்களுக்கு தோட்டம் துறவுகள் சொத்துக்கள் எங்களுக்கு வேண்டும் என்றால், குறிப்பாக உலகத்துடைய அனைத்து செல்வங்களும் எங்களுக்கு வேண்டும் என்றாலும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டக்கூடிய விடயம், நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பாவம் செய்த ஒருவரும் இஸ்திக்ஃபார் செய்வார், இபாதத் செய்த ஒருவரும் இஸ்திக்ஃபார் செய்வார், மறுமையிலே உயர்ந்த தரஜாக்களை எண்ணக்கூடியவரும் இஸ்திக்ஃபார் செய்வார். அதே போன்று உலகத்திலே, நாங்கள் உலகம் மாத்திரம் என்று இருக்கக்கூடாது, ஆனால் உலகத்திலே அதிகமான நலவுகளை எதிர்பார்க்கக்கூடியவரும் இஸ்திக்ஃபார் செய்யட்டும் என்பதாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதை பார்க்கலாம். சூரத்துல் ஹூதிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வஅனிஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் வஅனிஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும். அல்லாஹ்வை அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் சும்ம தூபு இலைஹி, மீண்டும் நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள் என்று கூறிவிட்டு, யுமத்திஅக்கும் மதாஅன் ஹஸனா, இந்த உலகத்திலே நல்ல சுகண்டிகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். உங்களுக்கு அநேகமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் மதாஅன் ஹஸனா, நல்ல மதாகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதை பார்க்கலாம். அதே சூராவிலே ஹூத் நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், யா கௌமி இஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் சும்ம தூபு இலை, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து நீங்கள் மீளுங்கள், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு ரிஸ்காக அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மலைகளை பொழிய வைப்பான். வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுடைய பலத்துக்கு மேல் இந்த உலகத்திலே உங்களுக்கு பலத்தை, ஸ்ட்ரென்த்தை அல்லாஹ் தஆலா தருவான். வலா ததவல்லவ் முஜ்ரிமீன், நீங்கள் அநியாயம் செய்து கொண்டவர்களாக பாவிகளாக நீங்கள் விட்ரோவாகி வர வேண்டாம், நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மலையை பொழிய வைப்பான். வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுடைய பலத்துக்கு மேல் அல்லாஹ் தஆலா பலத்தை இந்த இஸ்திக்ஃபார் மூலமாக தருவான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ரிஸ்கை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் தஆலா சூரத்து நூஹிலே குறிப்பிடுகின்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆரம்பத்திலே பார்த்தது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன சொன்னார்கள், நான் கூறினேன் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்களுடைய இரட்சகனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவன் உங்களை மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து அவன் மலைகளை பொழிய வைப்பான். வானத்திலிருந்து மழை பொழியாவிட்டால் எங்களுக்கு ரிஸ்க் கிடைக்காது, அவன் அப்படி உங்களுக்கு பொழிய வைத்து ரிஸ்கை அழைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு அவன் உங்களுடைய சொத்துக்களிலே அல்லாஹ் தஆலா அதிகரிப்பை செய்வான், உங்களுக்கு அதிகமான பிள்ளை குட்டிகளை அல்லாஹ் தஆலா தருவான், உங்களுக்கு தோட்டங்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவான், உங்களுக்கு ஆறுகளை அல்லாஹ் தஆலா ஓட வைப்பான் என்பதாக இந்த உலகத்துடைய அனைத்து செல்வங்களுடைய அடையாளங்களையும் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நாங்கள் தருவித்துக் கொள்ளலாம் என்ற விடயத்தை நீங்கள் சென்று சூரத்து நூஹுடைய ஆரம்பத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த இஸ்திக்ஃபாரில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரயோசனம் தான், எங்களுக்கு வர இருக்கக்கூடிய அதாபுகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா என்ன குறிப்பிடுறான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒரு அதாபை இறக்க மாட்டான் நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே உயிருடன் வாழும் பொழுது இந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அதாபை இறக்க மாட்டான். அதே போன்று அந்த மக்கள் எப்பொழுதெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அதாபு வராது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரிலே மிகவும் விற்பனராக இருந்த அந்த சஹாபி குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு வழங்கிய 2 கேரண்டி,
2 வாக்குறுதிகள், அதாபை நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னதற்கான 2 கேரண்டி. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் மீதம் இருப்பது நாங்கள் அதாபுகள் இறங்குவதிலிருந்து எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேடயம் இந்த இஸ்திக்ஃபார் மாத்திரம்தான் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுவதன் மூலம் எங்களுக்கு வரக்கூடிய உலக அழிவுகள், அனர்த்தங்கள், அதாபுகள் இவைகளிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் தஆலா எங்களை தண்டிக்க மாட்டான் என்ற விடயத்தை இதன் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இஸ்திக்ஃபாரில் இருக்கக்கூடிய இன்னொரு அனுகூலம், இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் எங்களுடைய மனது அது மிகவும் அழுத்தங்கள் நிறையும் பொழுது, பிஸியாக இருக்கும் பொழுது, மன அழுத்தங்கள் வரும் பொழுது நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் எங்களுடைய மனம் இலகுவாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இன்னஹு லயுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்துக்கு அதிகமான அழுத்தங்கள் வரும். நபி அவர்கள் அதிகமான நேரங்களிலே பிஸியாக இருப்பார்கள். தன்னுடைய ஒவ்வொரு வருடமும் பல யுத்தங்களை செய்தவர்கள். தாவாவை எப்படி கொண்டு போக முடியும் என்று அடிக்கடி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், எனக்கு அதிகமாக மன அழுத்தம் வருகின்றது, அதனால் அதனால் நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவைகளுக்கு மேல் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம். இவ்வாறு இந்த இஸ்திக்ஃபார் என்பது சிறப்பம்சங்களை போன்றோ அதிகமான அனுகூலங்களை, உலகளாவிய அனுகூலங்களாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய அனுகூலங்களாக இருந்தாலும் சரி, இவைகளை எங்களுக்கு தருவித்து தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. ஒரு சிறிய ஒரு வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய வார்த்தை. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கின்றது. இவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்வதன் மூலமாக இந்த பிரயோசனங்களை நாங்கள் உலகத்திலே பெற்று அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா எம்மனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு மா சமிஅதும் வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அடுத்து நாங்கள் இஸ்திக்ஃபாரிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இஸ்திக்ஃபார் செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்த வார்த்தைகள். இதிலே 2-3 வார்த்தைகளை நான் இங்கே உங்களுக்கு ஹதீஸ்களில் இருந்து கொண்டு வந்திருக்கின்றேன். முதலாவது வார்த்தை நாங்கள் அடிக்கடி அனைவரும் அறிந்த சிறிய வார்த்தை, தொழுகையின் பின்னர் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி, தொழுகை முடிந்தால் இஸ்தக்ஃபர ஸலாஸன், 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதற்கு பின்னர் தான் அல்லாஹும்ம அந்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் என்ற வார்த்தையை குறிப்பிடுவார்கள். அப்ப ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் கேட்கின்றார் ஔஸா இமாமிடத்திலே எவ்வாறு இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு ஔஸா இமாம் குறிப்பிட்டார்கள், தகூலு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்திக்ஃபாருடைய தொழுகை முடிந்ததன் பின்னர் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்பதாக குறிப்பிட்டார்கள். இது சுருக்கமான இஸ்திக்ஃபார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொன்ன இன்னொரு இஸ்திக்ஃபாருடைய வார்த்தை இருக்கின்றது. 4 வார்த்தைகளை உள்ளடக்கியது. சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். 4 வார்த்தைகள். சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்லது அதிலே இன்னும் சற்று அதிகப்படுத்தி சொன்னால் சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைக். இப்ப சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன் என்று சொல்வதற்கு சுப்ஹானகல்லாஹும்ம, அல்லாஹ்வே நீ தூய்மையானவன் என்று அந்த வார்த்தை மாறுகின்றது. வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக, உன்னிடத்திலே நான் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்பதற்கு பதிலாக அஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று மாறுகின்றது. இரண்டும் ஒரே அர்த்தம், ஒரே வார்த்தை பிரயோகங்கள். என்ன அந்த வார்த்தை? 4 வார்த்தை. சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இதற்கு ஒரு கதை இருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி காலங்களிலே இந்த வார்த்தையை அதிகமாக சொல்வதை நான் கேட்டேன். சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், அதிகமாக சொல்வதை நான் கேட்டேன். அப்ப சஹாபாக்கள், அது மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, எந்த சஹாபாக்களாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு அசைவையும் கேள்வி கேட்பார்கள். அப்ப மனைவியார் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்வதை நான் கேட்கின்றேன், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு
ஒரு அடையாளத்தை காட்டுவான் என்று வஹி அறிவித்திருக்கின்றான். அந்த அடையாளத்தை நான் கண்டுவிட்டேன். அதுதான் நாங்கள் ஓதக்கூடிய சிறிய சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உனக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்திலே நுழைவதை நீ காண்பாய். அப்படி இருந்தால் ஃபஸப்பிஹ், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லு. பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ் தஆலாவை புகழ். வஸ்தக்ஃபிருஹு, இஸ்திக்ஃபார் செய். மூன்றாவது, இன்னஹு கான தவ்வாபா, அவன் தௌபா வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இந்த 4 வார்த்தைகளையும் அல்லாஹ் தஆலா எனக்கு கூறுமாறு, இந்த அடையாளம் வந்தால் கூறுமாறு சொல்லி இருக்கின்றான். அந்த அடையாளத்தை நான் ஃபத்ஹ் மக்காவை நான் கண்டுவிட்டேன். மக்கா வெற்றி வந்துவிட்டது. அதனால் என்னுடைய காலம் முடிவதற்கு நெருக்கமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த 4 வார்த்தையும் அல்லாஹ் தஆலா கூறி அந்த உடனே அப்படியே நபியர்கள் செய்தார்கள். ஃபஸப்பிஹ் சுப்ஹானகன்னு சொன்னார்கள், பிஹம்தி ரப்பிக பிஹம்தி ரப்பிகன்னு சொன்னார்கள், வஸ்தக்ஃபிருஹு அஸ்தக்ஃபிருகன்னு சொன்னார்கள், இன்னஹு கான தவ்வாபா, அவன் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அதூபு இலைக்கன்னு சொன்னார்கள். ஆகையினால் மிகவும் உன்னதமான ஒரு இஸ்திக்ஃபார், சுப்ஹானக வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்பது ஒரு உன்னதமான இஸ்திக்ஃபார். இது இரண்டாவது. மூன்றாவது இஸ்திக்ஃபார் நாங்கள் கட்டாயம் சற்று கஷ்டமாக இருந்தாலும் பாடமாக்க வேண்டும். சையதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை, நபி அவர்கள் அதற்கு அப்படியே பேர் வைத்தார்கள். இஸ்திக்ஃபாருடைய தலைவர் இந்த வார்த்தை சையதுல் இஸ்திக்ஃபார் என்று நபி அவர்கள் சொல்லியே சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அபூஉ லக பினிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த் என்ற நீண்ட அந்த துஆவை இஸ்திக்ஃபாராக நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு சையதுல் இஸ்திக்ஃபார் என்று பணம் விட்டார்கள். இந்த நோன்பிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இஸ்திக்ஃபாரை எழுதி யாரிடத்திலாவது கேட்டெடுத்து உங்களுக்கு பாடமாக்க முடியும் என்றால் இன்று நீங்கள் கேட்ட துஆவுடைய ஒரு பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்கும். இன்று நீங்கள் கேட்ட குத்பாவுடைய ஒரு பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்கும். ஆகையினால் இதை நீங்கள் எழுதி பாடமாக்குங்கள். நபி அவர்கள் அதிலே நிறைய விடயங்கள். இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்பது, இறைவா என்னை கலட்டி விடு, ரப்பி அக்கில்னி, என்னை இந்த பாவத்திலிருந்து கலட்டி விடு என்று நாங்கள் கெஞ்சக்கூடியதுதான் இஸ்திக்ஃபார். இந்த துஆவை பாருங்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி, இறைவா நீதான் என்னுடைய இரட்சகன், லா இலாஹ இல்லா அன்த் அன்த ஹலக்தனி, நீதான் என்னை படைத்தாய், வ அன அப்துக், நான் உன்னுடைய அடிமை, வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உனக்கு வழங்கிய அந்த வாக்குக்கு ஏற்ற அடிப்படையிலே, சக்திக்கு உட்டடிப்படையிலே நான் நடப்பேன், சக்தியை தாண்டினால் நான் பாவம் செய்கின்றேன். அபூலக பினிஅமதிக அலைய, எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய அனைத்து நியமத்துகளையும் நான் ஏற்றுக்கொள்கின்ற நிறைவனே. வ அபூலக பிதம்பி, என்னுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஃபக்ஃபிர் லி, அதனால் நீ என்னை மன்னித்தருள்வாயாக என்பதாக அந்த துஆ தொடருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் இந்த துஆவுடைய அர்த்தத்தை விளங்கி நம்பி காலையிலே ஓதினால் மாலையாகுவதற்கு முன்னர் அவர் மரணித்தால் அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் மாலையிலே ஓதி காலையாகுவதற்கு முன்னுக்கு மரணித்தால் அவருக்கு சுவர்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நபி அவர்கள் அடித்து கூறியதை நாங்கள் இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். இது சையதுல் இஸ்திக்ஃபார். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே இன்னொரு அறிவிப்பு வருகின்றது. 4வது ஒரு வார்த்தை நபி அவர்கள் சொல்வார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்ற வார்த்தையும் ஹதீஸிலே வருகின்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தையை ஒருவர் சொன்னால் அவர் யுத்தத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடி வந்த பாவத்தை செய்தாலும், வைன் ஃபர்ர மின ஸஹஃப், யுத்தத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடி வருவது 7 பெரும் பாவங்களில் ஒன்று. கொலை, கொள்ளை, மது, விபச்சாரம் என்ற பெரும் பாவங்களில் ஒன்றுதான். முஸ்லிம்களுக்கும் காவிர்களுக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடைபெறும் பொழுது, நாடுகளை பாதுகாக்கும் பொழுது, மார்க்கத்தை பாதுகாக்கும் பொழுது, அந்த யுத்தத்திலிருந்து கை கழுவி விட்டு ஓடி வருவது, இது பெரும்பாவங்களில் ஒன்று, 7 பெரும்பாவங்களில் ஒன்று. நபிகள் சொன்னார்கள், இந்த இஸ்திக்ஃபாரை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்ற இஸ்திக்ஃபாரை செய்தால் அதற்கும் மன்னிப்பு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக
இந்த இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரங்களை நாங்கள் பார்ப்போம். என்னென்ன நேரங்கள் விசேடமாக? முதலாவது நேரம் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்ததை போன்று சஹர் வேளையிலே நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த சஹர் வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய முஃமின்களை அல்லாஹ் தஆலா மிகவும் புகழ்ந்து பேசுகின்றான். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இந்த முத்தகீன்கள் சுவர்க்கத்திலே வீற்றிருப்பார்கள் அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிவிட்டு வந்து கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே சற்று நேரம் தான் தூங்குவார்கள், எழும்பி தொழுவார்கள். வபில் அஸ்ஹாரி, அந்த தொழுகை முடிந்து சஹர் வேளை வந்தால் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர் குறிப்பிடுகின்றார்கள், தல்ல அலா ஃபதீலத்தில் இஸ்திக்ஃபாரி வக்தல் அஸ்ஹார், சஹர் வேளையிலே செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாருக்கு மிகவும் சிறப்பு இருக்கின்றது என்பதை இந்த ஆயத் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்து கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது, நாங்கள் தொழுகையின் பின்னர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார் செய்வது நபி அவர்களுடைய சுன்னத். தொழுது முடிந்தால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது, அல்லாஹ்வை அவன் ஞாபகம் வந்து இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அந்த இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ்விடத்திலே விசேட இடம் இருக்கின்றது. அதே போன்று நபி அவர்கள் இஸ்திக்ஃபார் கற்றுத்தந்த இன்னொரு இடம் தான், நாங்கள் ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்து விட்டு, ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டிவிட்டு, ஒரு மீட்டிங்கை நாங்கள் போட்டுவிட்டு எழும்பி சென்றால் நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆ என்ன சொல்லுவோம்? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அங்கும் நபி அவர்கள் இஸ்திக்ஃபாரை எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து, நாங்கள் பிறருக்கும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் மறுமையிலே வருவான், வந்தால் அவனுக்கு சுவர்க்கத்திலே ஈயற்றங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும், தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், அல்லாஹ்வே, இறைவனே, இந்த தரஜாக்கள் நான் எவ்வாறு இதற்கு நான் தகுதியாக மாறினேன், எங்கிருந்து எனக்கு இப்படிப்பட்ட தரஜாக்கள் கிடைத்தது என்று அவன் வியப்பான். அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்னுடைய பிள்ளை உனக்கு செய்த இஸ்திக்ஃபாரின் காரணத்தினால் தான் உனக்கு இந்த தரஜாக்கள் நீ அறியாமலேயே வழங்கப்படுகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு கூறுவான் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆகையினால் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது அடுத்தது, நாங்கள் காஃபிர்களுக்கோ அல்லது முஷ்ரிகீன்களுக்காக வேண்டியோ நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே, தன்னுடைய தந்தை முஷ்ரிக்காக இருந்த அந்த தந்தையை பற்றி குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு அவகாசம் தந்தால் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வேன் என்பதாக லா அஸ்தக்ஃபிரன் என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய முஷ்ரிக்கான தந்தைக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய ஷிர்க்கிலே இருந்த உறவினர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அபூ தாலிப் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது சென்றார்கள், நபி அவர்கள் சென்று பார்த்துவிட்டு இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். அவர் குஃப்ரிலேயே மரணித்தார். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், லா அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்ஹு, எனக்கு அல்லாஹ் தஆலா தடை விதிக்காவிட்டால் நான் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வேன் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், நபிக்கோ அல்லது வேறு முஃமின்களுக்கோ ஐயஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா முஷ்ரிகீன்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வதை எங்களுக்கு தடை செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த முனாஃபிகீன்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஜோக்காக சில வேளை இஸ்திக்ஃபார் செய்யுமாறு சொல்வார்கள், ஃபஸ்தக்ஃபிர் லனா என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அவர்களுக்கு அந்த இஸ்திக்ஃபாரிலே எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. மாறாக அவருடைய வாய்கள் மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் நிறைய பேர் சொல்றது போல துஆ செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்வார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய உணர்ச்சி வசத்துடன் நாங்கள் செல்ல வேண்டும். சும்மா தேவையில்லாமல் கண்டதுக்கெல்லாம் துஆ செய்யுங்க சொன்னால் சில வேளை ஒருவருடன் நாங்கள் முட்டி மோதி கொண்டு வருவோம், முகத்தாச்சனைக்காக வேண்டி துஆ செய்யுங்க சொல்லுவோம். இதை
அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களுடைய ஒரு வார்த்தையாக எடுத்து காட்டுகின்றான். நாங்கள் ஒருவருடைய துஆவை நாங்கள் எதிர்பார்த்தால் உண்மையிலேயே அவருக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற நலவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். எங்களுடைய வார்த்தை பழக்கத்துக்காக நாங்கள் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி முனாஃபிகீன்கள் இஸ்தக்ஃபிர் லனா என்று சொல்வார்கள். யகுலூன பிஅல்சினதிஹிம், அவர்கள் இது நாவால் மாத்திரம்தான் கூறுகின்றார்கள், உள்ளத்தால் கூறவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து சில உலமாக்களுடைய சில வார்த்தைகளை பார்ப்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்வோம். இரவிலே தொழுவார்கள். அவருடைய அடிமை நாஃபி, பெரியோர் இமாம், அவரும் பக்கத்திலே இருப்பார் தொழுது கொண்டு. அடிக்கடி கேட்பார்கள் இரவிலே, நாஃபியே சகர் வேலை வந்து விட்டதா என்று கேட்பார்கள். இல்லாவிட்டால் தொடர்ந்து தொழுது கொண்டிருப்பார்கள். சகர் வேலை வந்தால் அமர்ந்து இருகரமேந்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பக்ர் இப்னு அப்துல்லாஹில் முஸனி குறிப்பிடுகின்றார்கள், மறுமையை நீங்கள் சென்றால் உங்களுடைய ஏடுகளில் நிறைய பாவங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கிடையும் நீங்கள் இஸ்திக்ஃபார்களை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய பாவங்களை மறுமையிலே அகற்றும் என்பதாக குறிப்பிட்டார்கள். கடைசியாக இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே ஒரு விசித்திரமான ஒரு கேள்வியை கேட்டார்கள். தன்னுடைய ஆசிரியர், இருவரும் பெரிய உலமாக்கள், மாணவர் இப்னுல் கய்யிம் பெரியோர் இமாம், பல நூறு புத்தகங்களை எழுதியவர். அவர் தன்னுடைய ஆசிரியத்தில் கேட்கின்றார், தஸ்பீஹ் செய்வது சிறந்ததா, இஸ்திக்ஃபார் செய்வது சிறந்ததா, சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்வது சிறந்ததா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது சிறந்ததா என்று கேட்டதுக்கு அந்த இமாம் ஒரு அழகான பதிலை அளித்தார்கள். சொன்னார்கள், எங்களுடைய ஆடைகள் கழுவினால துப்புரவாக இருந்தால் அந்த ஆடைகளுக்கு பொருத்தம் அத்தர் தான், அத்தர் போட்டுதான் பொருத்தம். அந்த ஆடைகள் அழுக்காக இருந்தால் அந்த ஆடைகளுக்கு தேவை சோப்பை போட்டு தான் என்ன செய்யணும், முதலாவது கழுவணும். அழுக்கான ஆடைகளுக்கு அத்தர் பூசி பிரயோசனம் இல்லை, அழுக்கான ஆடைகளுக்கு சோப் தான் தேவை என்பதை அவர்கள் விளக்கப்படுத்தி காட்டினார்கள். இஸ்திக்ஃபார் என்பது எங்களை கழுவக்கூடிய சோப். எங்களுடைய ஆடைகள் துப்புரவாக இருந்தால் தான் அதற்கு மேல் நாங்கள் என்ன செய்யலாம், இதர திக்ர்களை நாங்கள் செய்யலாம். அதற்காக திக்ர் செய்யக்கூடாது என்பதல்ல. அப்படி சொல்லிவிட்டு சென்றார்கள், எங்கள் எவருடைய ஆடைதான் அழுக்கு இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்வதன் மூலமாக அவர் சொல்ல வந்தது, இஸ்திக்ஃபார் செய்வது அனைத்து திக்ர்களையும் விட சிறப்பானது என்பதாக அந்த இமாம் எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால் நாங்கள் அனைவரும் அழுக்கான ஆடைகளை அணிந்திருப்பவர்களை போன்று அதிகமான பாவக்கரைகள் இருக்கக்கூடியவர்கள். எங்களுடைய பாவக்கரைகளை நாங்கள் போக்கிக் கொள்வதற்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது தேவையாக இருக்கின்றது. குறிப்பாக இஸ்திக்ஃபாருடைய நேரமாகிய சஹர் வேளையிலே இந்த ரமதானிலே நாங்கள் விழித்திருக்கின்றோம். அந்த சஹர் வேளையை தயவு செய்து இஸ்திக்ஃபாருக்கான ஒரு நேரமாகவும் நாங்கள் ஒதுக்கிக் கொள்வதற்கு இந்த மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்களையும் நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் அந்த பழக்கம் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவான். ஆகையினால் இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்வோம். குறிப்பாக சஹர் வேளையிலே இந்த இஸ்திக்ஃபார்களை செய்து நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய அனைவருடைய பாவக்கரைகளையும் கரைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமலாக இந்த எங்களுடைய இஸ்திக்ஃபார்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.